எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பல் டாக்டர் சந்திரன் பேசுறேன். இன்னைக்கு டென்டல் டிப்ஸ்ல டூத் பிரஷ் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பத்தி சொல்றேங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஸோ டூத் பிரஷ் நம்ம வழக்கம் போல பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர்ல க்ளீன் பண்ணணுங்க. பொதுவாகவே ஹாட் வாட்டர். இப்போ நீங்க பாத்ரூம்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கேசர் இருக்கு இல்லைங்க, கேசர் ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அது எப்பவுமே ஒரு வெட் பண்ணிட்டு ஒரு வெட்டான ஏரியாவில் வைக்காம ட்ரை பிளேஸ்ல வைக்கணுங்க. ஸோ எப்பவுமே டூத் பிரஷ் ஈரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஸோ அதுக்கு நல்லா காற்றோட்டமான பகுதியில் வச்சுக்கணும். சில டைம் கபோர்டுக்குள்ள வைக்கிறது இல்லை ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கிறதுல அவாய்ட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் டூத் பிரஷ் சின்ன ஒரு கவர் கேப் மாதிரி வரும். இந்த கேப் கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டூத் பிரஷ் வெட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையில்லாத பாக்டீரியாஸ்லாம் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது எப்பவுமே ட்ரையாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம டெட்டால் சொல்யூஷனில் டூத் பிரஷ் கழுவிக்கலாம். தப்பில் கழுவிட்டு நல்லா க்ளீன் கழுவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு கழுவிட்டிங்கனாலே போகணும். முடிஞ்சா வீக்லி ஒன்ஸ் நம்ம நல்லா ஹாட் சன்ல வெயில காய வைக்கிற மாதிரி வச்சாலும் வைக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. அப்படி பண்ணாலும் பிரஷ் நல்லா கம்ப்ளீட் ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆன மாதிரி ஆயிடுங்க. நன்றி.